கருந்துளைக்குள்ள விழுந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சிருக்கிறீங்களா? வாங்க, பிரபஞ்சத்தோட இந்த மர்மத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம். சரி, நாம இப்போ ஒரு கருந்துளையை நோக்கி போறோம். ஒவ்வொரு ஸ்டெப்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, இது ஒன்னும் பிரபஞ்சாரக்கன் கிடையாது. இங்க ஈர்ப்பு விசை ரொம்ப ரொம்ப அதிகம், அவ்வளவுதான். பெரிய நட்சத்திரங்கள் அதோட சொந்த எடை தாங்காம சுருங்கிடும் போதுதான் இது உருவாகுது. நிறைய மாஸ் ஒரு சின்ன இடத்துல. ஸ்பேஸ் டைமை ஒரு பெரிய ரப்பர் ஷீட் மாதிரி நினைச்சுக்கோங்க. கருந்துளையோட நிறை அதுல ஒரு ஆழமான பள்ளத்தை உருவாக்குது. நீங்க கிட்ட போக போக ஒரு எல்லையை அடைவீங்க. இதான் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன். நமக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு லக்ஷ்மண ரேகை. இந்த கண்ணுக்கு தெரியாத கோட்டையை தாண்டிட்டா திரும்ப வர முடியாது. அறிவியல் ரீதியா இதுக்கு பேரு ஈவென்ட் ஹொரைசன். இங்கிருந்து வெளிச்சத்தால கூட தப்பிக்க முடியாது. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, உள்ள விழுறவங்களுக்கு எதுவுமே தெரியாது. சும்மா அப்படியே மிதந்துட்டு போவீங்க. ஆனா தூரத்துல இருந்து பாக்குற உங்க குடும்பத்துக்கு அவங்களுக்கு இது வேற ஒரு கதை. இங்கதான் ரெண்டு ரியாலிட்டி உருவாகுது. உங்களுக்கு சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல மேட்ச் பார்க்குற மாதிரி டைம் ரொம்ப நார்மலா போகும். ஆனா உங்க ஃப்ரெண்டோட வீடியோ ஸ்ட்ரீம்ல உங்களை பார்த்தா பஃபர் ஆகி ஸ்லோ ஆகி அப்படி நின்னுடும். இதுதான் ரிலேட்டிவிட்டி. ரெண்டு பேரோட பார்வையும் அவங்கவங்க இடத்துல இருந்து பார்த்தா சரிதான். யதார்த்தம் சார்புடையது. சரி, இப்போ கொஞ்சம் சங்கடமான பகுதிக்கு வருவோம். உங்க தலையை விட உங்க கால்ல ஈர்ப்பு விசை ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த விசை உங்களை செங்குத்தா நீட்டி பக்காவாட்ல அழுத்தும், இடியாப்பம் புளியற மாதிரி. ஆமா, நீங்க இழுக்கப்பட்டு அழுத்தப்படுவீங்க. இதுக்கு இயற்பியல்ல ஒரு பேர் இருக்கு, ஸ்பெகட்டிஃபிகேஷன். ஆனா ஒரு பெரிய சூப்பர் மாசிவ் கருந்துளைக்குள்ள விழுந்தா நீங்க ஈவென்ட் ஹொரைசனை எந்த பாதிப்பும் இல்லாம கடந்துடலாம். நீங்க உள்ள போனதும் ஸ்பேஸ் டைம் ரொம்பவே வளைஞ்சிடும். எல்லா வழியும் ஒரே ஒரு இடத்த நோக்கி தான் போவோம். அந்த இடம் தான் சிங்குலாரிட்டி. அங்க நாம படிச்ச இயற்பியல் விதிகள் எதுவுமே வேலை செய்யாது. ஆனா இந்த கதையில ஒரு குவாண்டம் ட்விஸ்ட் இருக்கு. கருந்துளைகள் முழுசா கருப்பில்ல, அதுங்க உண்மையில ஒளிரும். இந்த ஹாக்கிங் கதிர்வீச்சு இயற்பியலாளர்களுக்கு ஒரு பெரிய புதிரியை உருவாக்குது. ஒரு தகவல் உண்மையிலே அழிஞ்சு போகுமா? கடைசியா ஒரு கேள்வி. வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு நீங்க உள்ள போகவே இல்லனா, நீங்க உண்மையிலே உள்ள போனீங்களா?